தஞ்சையில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வருபவர்களை வழிமறித்து தாக்கி கொள்ளையடிக்கும் மங்கிக்குள்ளா கொள்ளையர்களால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்குமார் சரக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். அவர் தனது மனைவி திலகவதியுடன் விக்கிரவாண்டி கும்பகோணம் நெடுஞ்சாலையில் சென்றபோது குரங்குக்குள்ளா அணிந்த 3 கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்து செந்தில்குமாரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது நிற்க மறுத்த செந்தில்குமாரை வழிமறித்து தாக்கி திலகவதியின் 3 சவரன் தாலி செயினை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் தம்பதியினரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மங்கிக்குள்ளா கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கபிஸ்தலத்துலேருந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் சார். ஃபங்க்ஷன் போயிட்டு வரையில் திட்டைக்கு முன்னாடி பைபாஸில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ராடை வச்சு அடிச்சிட்டாங்க. திருடன் 3 பேர் டூ வீலரில் வந்தாங்க. மாஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க. ஃபுல்லாக மங்கிக்குள்ளே போட்டுக்கிட்டு எதுக்கு வந்து அடித்தாங்க. அடித்ததில் நான் கொடுக்கலன்னு ஓடனையில் அந்த ராடை எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க. அடித்தோன்னே அவருக்கு அங்கேயே ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தோன்னே அவனுக்கு செயின் தானே வேணும் கொடுத்துருன்னா அவன் கழுத்தை வெட்டி அந்தாண்ட பாலத்தில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும்? அதனால் செயின் எடுத்துகிட்டு ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். அவங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு பிடிங்கிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாம் 25-23 வயசு பசங்க தான். போலீஸில் அப்போயே அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்பாட்டுக்கு அப்போயே வந்துட்டாங்க. எங்களை 108 ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி விட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ மறுபடியும் போலீஸ் ஃபோன் பண்ணிக்கிட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்மா, பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ திரும்பவும் வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே ஏறினீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு 4 இடத்துல காயம். தலை, இந்த கண்ணு புருவம், ஷோல்ட்ரு, கை, காலில் ராடால் அடிச்சு.